நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இரவு கீழ்ப்படிதல் தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதலுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆபிரகாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சொல்கிறது: கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது: கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இதை தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமிடம் கீழ்ப்படிதல் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்: நீ ஈசாக்காகிய உன்னுடைய ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ தகன பலியாக எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆபிரகாம் இந்த கடினமான காரியத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிவ முயற்சி செய்கிறான். ஆதியாகமம் 22, 16, 17, 18 ஆண்டவர் சொல்லுகிறார்: நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் என்று ஆதியாகமம் 22, 16, 17, 18 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமிடம் ஈசாக்கை தகன பலியாக செலுத்து என்று சொன்னார். ஆபிரகாம் அதற்கான எல்லா காரியங்களையும் செய்தான். ஆனால் ஆதியாகமம் 22, 12 பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது என்று தடுத்து ஆபிரகாம் கீழ்ப்படிவானோ என்று சோதித்து ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினால் ஆண்டவர் அவனுக்கு இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறான். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலே ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகிறார்: நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தின் நடவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். அந்த வசனத்தை முழுமையாக வாசித்தோம் என்றால் யாத்திராகமம் 14, 15, 16 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று சொல்கிறார். யாத்திராகமம் 14:21 மோசே கீழ்ப்படுகிறான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்ததை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. மோசே கீழ்ப்படிந்ததினால் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். செங்கடல் 2ஆக பிளக்கிறது. அடுத்தபடியாக கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவரின் தாயாராகிய மரியாள் யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். வேலைக்காரர் ஆண்டவருடைய சொல்லுக்கு, இயேசு கிறிஸ்துடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார்.
அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பந்தி விசாரிப்பாளரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். வேலைக்காரர் இயேசுவின் சொல்லு கீழ்ப்படிந்தார்கள். என்ன நடக்கிறது? யோவான் 2:10 ருசி நிறைந்த திராட்சரசமாக ருசியற்ற தண்ணீர் மாற்றப்படுகிறது. யோவான் 2:11 சொல்கிறார், இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்தார் என்று. இந்த முதலாம் அற்புதம் செய்ததற்கு முக்கிய காரணம் வேலைக்காரருடைய கீழ்ப்படிதல். இயேசு சொன்னார், ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று நிரப்பினார்கள். பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் போங்கள் என்றால் போனார்கள். அடுத்தபடியாக ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறான். யோவான் 4:49-50 வாசித்து பாருங்கள். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று வேதம் சொல்கிறது. என்ன நடக்கிறது பாருங்கள். யோவான் 4:51-52-53 வாசிக்க கேளுங்கள். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அந்த ராஜாவின் மனுஷன் கீழ்ப்படிந்தான். அவனுடைய மகனுக்கு சுகம் கிடைத்தது. பேதுருவை பாருங்கள். லூக்கா 5:4-5 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்றாலும் அவர் கீழ்ப்படுகிறான். ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். யோவான் 5:6 சொல்கிறது. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். பேதுருவின் கீழ்ப்படிதல் மீதியான மீன்கள் கிடைக்கும்படி செய்தது. பவுல் கீழ்ப்படுகிறான். அப்போஸ்தலர் 26:19 அவன் சொல்லுகிறான், ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று. பவுலுக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். அப்போஸ்தலர் 19:11-12 வாசித்து பாருங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களின் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளையுடைய கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளையே, தேவனுக்கு கீழ்ப்படுகிறாயா? தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நீ பெறுவாய். வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நீ கட்டாயம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா காரியத்திலும் தேவனுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சொல்லும் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வலியோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. எல்லா சிறுநீரக பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். எல்லா எலும்புகளில் உள்ள பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே
நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தொண்டை பகுதியில் உள்ள பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தொண்டை வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். பொல்லாத ஒற்றை தலைவலி மைக்ரைன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். பேக் பெயின் முதுகுவலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். சிறுநீரக பிரச்சனைகள் யூரினரி ப்ராப்ளம்ஸ் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. இந்த பிள்ளைகளை தொட்டரலும் எல்லா வலிகளையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் இந்த வலிகளுக்கு காரணமான உடல் உபாதைகளையும் நீக்கி போடும். நன்றி இயேசு சுவாமி. முழங்கால் வலி மூட்டு வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டரலும் குழந்தை பாக்கியம் எனும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நீண்ட நாட்கள் காத்து சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு ஓராண்டுக்குள் அற்புத குழந்தையை அணைத்துக் கொள்ளும்படி செய்தரலும். திருமணம் என ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வாதமான திருமண உறவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஆசீர்வாதமான திருமணமாக வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். நன்றி இயேசு சுவாமி. தொழில் செய்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, தொழிலிலே செழிப்பை கட்டளையிட்டுள்ளோம். உத்தியோகம் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிட்டுள்ளோம். நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற இடத்துக்கு விரும்புகிற இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படி கிருபை செய்து அரசாங்க தேர்வு எழுதுகிற நம்முடைய பிள்ளைகள் அதில் வெற்றி பெறுவார்களாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் மறவாமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றிகளோடு வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.